ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுடிதாரோட கை லைனிங்கும் அதை அட்டாச் பண்ணி சைடு ப்ளஸ் சுடிதார் ஓப்பன், சுடிதார் ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கையில் லைனிங்கில் ஒரு சின்ன ஜாயிண்ட் வந்தது, அதனால் நான் லைனிங்கில் ஜாயின் போட்டுக்கிட்டேன். 2 பக்கமும் ஜாயின் போட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு கையில் ஒரு சின்னதாக பேண்ட் கிளாத் வச்சு ஒரு டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். லைனிங் கிளாத்துக்கும் சுடிதார் கிளாத்துக்கும் சென்டரில் அந்த பேண்ட் கிளாத் ஒரு 1.5 இன்ச்சஸ் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நடுவில் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி தைக்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக டிசைனுக்கு வந்துடும். நம்ம 2 ஸ்டிச் அந்த இடத்துல போட வேண்டியது இருக்காது. பாருங்கள், இப்போ திருப்பி விட்டு ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் மட்டும் அதில் போடுவேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுறணும். இது நல்லா ஒரு சின்னதாக ஒரு பட்டி மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். இதை டபுள் லைனாக ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு. இதை டபுள் லைனாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னொரு லைனும் கொடுக்குறேன். அதே பீஸை கரெக்டாக மடித்து வச்சுட்டு நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்கை கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு சுற்றி கைக்கு தேவையான அளவை நம்ம கட் பண்ணி விட்டுறோம். 2 கையிலையுமே இதே மாதிரி தான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 லைன் நமக்கு நல்லாயிருக்கு. சுடிதாரோட ஒரு சைடு கை இந்த முடிஞ்சிருச்சு பாருங்கள். சென்டரை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 கையுமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. 2 கையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ சுடிதாரில் லைனிங்கை எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது, லைனிங் ஹேண்டு பீஸை எப்படி வச்சு தைக்கிறதுங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் சென்ட்ரு பண்ணி அதை பார்த்துக்கணும். ஷோல்டர் சென்டரில் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக வச்சு ஸ்டிச்சை போடணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஹேண்டோட கிளாத் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் வந்துருச்சுன்னா நம்ம சென்ட்ரு பண்ணிவிட்டு அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம 2 சைடும் ஈவன் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இப்போ கையை ஜாயின் பண்ணுறேன். அது 1/2 இன்ச் நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும். 1/2 இன்ச் பிடிச்சோன்னா தான் அது தையல் நல்லாயிருக்கும். இப்போ 2வது தையல் போடுறேன் பாருங்கள். 2 ஸ்டிச் கண்டிப்பாக எப்போ கை ஜாயின் பண்ணிங்கனாலும் 2 ஸ்டிச் போட்டுருங்க. அதோட ஓவர்லாக் போடணுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் கை ஜாயின் பண்ணுறேன். 2 கையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான். ஷோல்டர்லேருந்து சென்டரை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர பீஸை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். அதே 1/2 இன்ச் தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதில் நம்ம போட்ட மாதிரியே டபுள் ஸ்டிச்சும் போட்டுறணும். சென்ட்ரு மட்டும் நமக்கு ஹேண்டோட சென்ட்ரு ஷோல்டரோட சென்ட்ரும் கரெக்டாக வரணும். அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கை நமக்கு ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் கை பீஸ் கிட்ட அக்குள் கிட்ட ஒரு மாதிரி சுருக்கு விழ ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ 2 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணுறேன். சுடிதாரோட சைடு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது நெக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நெக் டிசைன் பண்ணோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட தொடர்ச்சியாக இது வரும், பார்த்துக்கலாம் நீங்கள். அது சுடிதார் நெக்கோட ஃப்ரண்ட்டு அப்புறம் லைனிங் எப்படி ஜாயின் பண்ணுறது அதை முடிச்சிருக்கேன். இப்போ இதில் கையும் நம்ம சைடு ஓப்பனும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், சைடு பிடிக்கணும். நல்லா 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம். 2 ஸ்டிச் போடணும். இதுலேயுமே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் 2 ஸ்டிச் போட்டுக்கணும். ஓப்பன் கரெக்டாக வரும்போது அதுக்கு நேராக சைடாக முடிக்காமல் அந்த நம்ம தையல் போட்ட இடத்துலையே நல்லா அதை ஓவர் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இதுலேயும் 2 ஸ்டிச் போடுறேன். 1/2 இன்ச் கேப்பில் போட்டு இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஓவர் ஸ்டிச்சுக்கிட்டே போட்டுட்டு முடிச்சிக்கணும். சுடிதார் ஓப்பன் தைக்கிறதுல ஃபினிஷிங் நிறைய பேருக்கு கரெக்டாக அது எப்படிங்கிறது புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை எப்படி கரெக்டாக நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எப்படி தைக்கணுன்றத. பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு நல்லா மடிக்கணும். மடிச்சுட்டு ஒரே மாதிரி தைக்கணும். கரெக்டாக அந்த ஜாயின் கிட்ட வரும்போது அப்படியே நிப்பாட்டி மாதிரி திருப்பணும்.
பாருங்கள், இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நான் எப்படி திருப்புறேன் பாருங்கள். அந்த பக்கம் 2 பீஸையும் விரித்து வச்சிடணும். நம்ம இது பானைக்கு தப்போம் இல்லையா, அது மாதிரி வரும் இது. அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் சுடிதார் போடும்போது அந்த சைடு ஓப்பன் கிட்ட வந்து அந்த கட்டிங் ஓப்பன் கிட்ட அந்த கட்டிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அதை நீங்கள் போடும்போது அது ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள், உங்களுக்கே இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த வீடியோவே பிகினர்ஸ்க்காக டெய்லரிங் பற்றி கொஞ்சம் ரொம்ப தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நிறைய பேர் இதை பார்த்து கற்றுக்கட்டும். நீ பாருங்கள், இதில் டபுள் ஸ்டிச் போடுறேன், சைடில் இன்னொரு ஸ்டிச்சு. அதாவது அந்த ஸ்டிச் மட்டும் வி மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நமக்கு பா மாதிரி வந்துச்சு, இது வந்து வி மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் ஓப்பன். இதான் ஓப்பனோட ஃபினிஷிங்கு. பாருங்கள், வி மாதிரி தைக்கிற ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ தான் சைடில் வந்து 2 சைடும் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு இப்போ ஒன் சைடு ஓப்பன் முடிஞ்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம ஓப்பன் தைச்சிட்டு சுடிதாரை வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி அந்த ஓப்பனையும் தைச்சிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு நீளம் வந்து 2 ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் நமக்கு ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கணும். முதல்ல நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்போம், இருந்தாலும் நம்ம தைக்கும்போது ஒரு சில சின்னதாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம ஷோல்டரில் வைக்கும்போதோ செய்யும்போதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் கிட்டே நமக்கு வந்து ஏற்ற இறக்கம் வந்துடும். அந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்காது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்று போல் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடு மடித்து அடிச்சிடும். இந்த சைடு ஓப்பனும் அதே மாதிரி தான். நம்ம அந்த பக்கம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம தைக்கணும். பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம அந்த மடிக்கிற அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கரெக்டாக பார்த்து நீங்கள் அதே மாதிரி இந்த பா மாதிரி திருப்புறதை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் ஓவர் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ 2வது ஸ்டிச் அதே 2வது ஸ்டிச் போடுறோம். ஓவரில் எட்ஜில் போட்டு அந்த வி மாதிரி இந்த ஸ்டிச் வரும். எப்போயுமே ஒரு சுடிதாரோ நம்ம ப்ளவுஸோ தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதை அப்பப்போ அதில் இருக்கிற குட்டி குட்டி த்ரெட்டு அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்துடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த சின்ன சின்ன நூல் இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இப்போ இந்த சைடு ஓப்பனையும் முடிச்சாச்சு. 2 பக்கமும் வச்சு பார்க்குறோம், நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ சைடெல்லாம் அடித்து முடிச்சாச்சு, தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், ஹேண்டு 2 பக்கமும் கையோட டிசைனு, நெக் டிசைனு, சிம்பிளாக ஒரு சுடிதார் நம்ம ஈஸியாக தைச்சி முடிச்சாச்சு. நம்மளே நம்ம ட்ரெஸ்ஸை வந்து தச்சு போடுறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நிறைய சகோதரிகள் அனுபவித்தவங்களுக்கு தெரியும். அது குட்டி குட்டி நூல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், ஒரு சுடிதார் நமக்கு ஈஸியான முறையில் நம்ம வந்து தைச்சாச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.